نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاكتبنا مع الشاهدين எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம், உன்னுடைய வேதங்களையும் உன்னுடைய தூதர்களையும் உண்மை என்று சாட்சி சொல்பவர்களுடன் எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுவை உண்மை என்று சாட்சி சொன்ன அந்த நல்லவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர்களையும் அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் உண்மை என்று சொன்ன அந்த உண்மையாளர்களோடு அல்லாஹு தஆலா நம்மையும் சேர்த்து வைப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் என்னை இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது என்னுடன் இருப்பாங்க. யார் இந்த உலகத்தில் அதிகமாக யாரை நேசிக்கின்றார்களோ அவர்களோடுதான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்னை யார் நேசிக்கின்றீர்களோ அவர்கள் என் கூட இருப்பீங்க. ஏன்னா சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க உங்களை இங்க ரொம்ப சுலபமாக நாங்க பார்த்துடுறோம். ஒரு சஹாபி இப்படியே சொன்னாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனே நான் ஓடி வந்துருவேன். உங்களை நான் பார்த்துட்டு எனக்கு உங்களை பார்த்தோன்னு எனக்கு மனசுக்கு சந்தோஷம் வந்துடும். நானும் மௌத்தாயிடுவேன், நீங்களும் என்ன செஞ்சிருவீங்க, மௌத்தாயிடுவீங்க. உங்களை பார்க்கணும்னு தோணும். நாளை வறுமை நாளையில நீங்க நபிமார்களோடு உயர்ந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. உங்களை என்னால பார்க்க முடியுமான்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது அதிகமாக நேசம் கொள்கின்றீர்களோ அவருடன் நாளை மறுமையில் இருப்பீர்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்துல நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க கூட தான் அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மளை சேர்த்து வைப்பான். அப்ப உலகத்துல வாழும் பொழுது நல்லவர்கள் மீது நேசம் கொள்வதன் மூலமாக, நபிமார்களின் மீது நபியின் மீது நம்முடைய தூதர் ரசூலின் மீது நேசம் கொள்வதன் மூலமாக என்ன செய்யவா அல்லாஹ் நாளை அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான். அத்தகைய நற்பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில ஒரு 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்வான். யாரை அல்லாஹு தஆலா மறுமை நாளையில நல்லவர்களோடும் உண்மையாளர்களோடும் அல்லாஹ் சேர்த்து வைப்பான். இந்த உலக வாழ்க்கையிலையும் யாருக்கு அல்லாஹு தஆலா நல்லவர்களுடைய தொடர்பை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் என்பதை சொல்லும் பொழுது ஒரு 3 விஷயத்தை அல்லாஹ் அடையாளமாக பேசுறான். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வலாக்கின் யுதுகிலு மை யஷாஉ ஃபி ரஹ்மத்திஹி. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ, முதல்ல அல்லாஹ் யாரின் மீது பிரியப்படுகின்றானோ அந்த அடியானுக்கு என்ன செஞ்சிருவானா, ஃபி ரஹ்மத்திஹி, தன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கிடுவான். யாருக்கா இருந்தாலும் அல்லாஹ் முதல்ல நாடணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வலாக்கின் யுதுகிலு மை யஷாஉ ஃபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன் நாடியவர்களின் மீது, அல்லாஹ் யார் மீது நாட்டம் கொள்ளுவான் அப்படின்னு சொன்னா, யாரை அல்லாஹ் பிரியப்படுகின்றானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ, யார் அல்லாஹ் பிரியப்படுவான், யார் அல்லாஹ் நேசிப்பான்னு சொன்னா, யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல யார் உறுதியாக இருக்கிறாங்களோ இவங்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுவான். இவங்க மேலத்தான் அல்லாஹ் தன்னுடைய கருணை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்பதாக நாடுவான். அப்போ அல்லாஹ் தன் நாடியவர்களை தன்னுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ் நுழைய வைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில இருக்கட்டும், அல்லது வயதுல இருக்கட்டும், அல்லது பொருளாதாரத்துல இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை விட வேற ஒன்றுமே அவருக்கு தேவைப்படாது. ஏன்னா ரஹ்மத் என்பது ஒன்றல்ல, ஒன்றாக இருப்பதை பல மடங்குகளாக உயர்த்தி தருவதற்கு பேருதான் ரஹ்மத். உடல் ரீதியான அல்லாஹ்விடத்துல உடல் ரீதியான விஷயத்துல ரஹ்மத்து கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா
எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டு என்ன செஞ்சிருவாரு, அவரு பாதுகாப்பு பெற்று விடுவார் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், நான் நாடியவர்களை என்னுடைய ரஹமத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தில் நுழை வைப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லாலி மூல மாலகும் வழியும் வலா நசீர். இந்த விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள், விரோதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவங்க, தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கக்கூடியவங்க, இந்த ஆட்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்துருவாங்க. இவங்க எல்லாமே ஒரு லாலிமூன அநியாயக்காரவங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஒரு லாலிமூன மாலகும் வழியும் வலா நசீர். உலகத்துல வாழும் பொழுது இந்த மாதிரிலாம் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டாலுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனிடத்துல இந்த மாதிரிலாம் ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலையுமே அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் அவங்களை பாதுகாப்பதற்கும் இங்க யாருமே கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவங்களை யாரும் பாதுகாத்திட முடியாது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லிட்டு, அல்லாஹுவினுடைய ரஹமத் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நீங்க உறுதியா இருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதுல உறுதி தேவைப்படுது. தொழுகையாக இருந்தால் உறுதி தேவை, உறுதியா தொழுவோம். தொழுகணுமே நம்ம தொழுவக்கூடாது. இந்த நேரத்தினுடைய தொழுகையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அதை நான் நிறைவேற்றேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி வேணும். அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். எந்த விதமான அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுதி வேணும். எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அதை நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறான். எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் பொருளாதாரம் இருக்குது, எனவே நான் ஜக்காத்து கொடுக்குறேங்கிறத உறுதியா கொடுக்கணும், மன உறுதியா கொடுக்கணுமே அப்படின்னு போகக்கூடாது. அதே மாதிரி ஹஜ்ஜு செய்வதாக இருக்கட்டும், மன உறுதியோடு அதை செயல்படுத்தணும். நம்மள்கிட்ட நிறைய பொருளாதாரம் பணம் காசு எல்லாம் இருக்குது, இவ்வளவு காசு பணம் வச்சுக்கிட்டு இவர் ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறாருன்னு 4 பேர் நம்மளை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி போறது கூட போகக்கூடாது. அதை உறுதியா செய்யணும். இது எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய எல்லா விதமான பொருளாதார வளர்ச்சி எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான், அதனால நான் உறுதியா செய்யறேன் என்று சொல்லக்கூடிய உறுதி தேவைப்படும். எந்த காரியத்தை செய்தாலும் அதுல உறுதி தேவைப்படணும். உறுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வினுடைய விஷயத்துல, அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல உறுதியாக நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ரஹமத்திஹி அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்ன செஞ்சிருவான், அந்த அடியானை அல்லாஹ் பாதுகாத்துருவான். இரண்டாவது, அல்லாஹ் இரண்டாவதாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில கொடுக்கப்பட்டது எல்லாமே, எதெல்லாம் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில கொடுக்குறானோ, உலக வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம பார்க்கணும், எதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கோம் எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வெறும் அற்பமான ஒரு சுகத்துக்காக வேண்டிதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்னா, உலகத்துல உங்களுக்கு எது கிடைக்குதோ, உலக வாழ்க்கையில உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுதான் நமக்கு நிரந்தரம். இதை கொண்டு நாம என்ன செஞ்சிடலாம், நாம நிம்மதி அடைஞ்சிடலாம், இதை கொண்டு நாம் என்ன செஞ்சிடலாம், இன்பமாக வாழ்ந்து விடலாம் என்பதாக நீங்க எண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஒரு அற்பமான சுகம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எதெல்லாம் அந்த கணக்குக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகள், எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுவதையும் சிரமப்படுவதையும் தாங்கி கொண்டு பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்பதாக நாம் அடைந்து ஓடுறோமோ, அந்த பிள்ளைகளே அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு அது ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய மனைவி உங்களுக்கு சோதனை, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை, நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் அது உங்களுக்கு சோதனை, நீங்க திரட்டி வைக்கக்கூடிய பண காசு இது உங்களுக்கு சோதனை. இது எல்லாமே உங்களுக்கு சோதனை தானே தவிர இதை கொண்டு நீங்க என்ன செஞ்சிட முடியாது, திருப்தி அடைஞ்சிட முடியாது. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது நம்முடைய கடமைகள். மனைவிக்கு ஒரு கடமை இருக்கு, அதை நிறைவேற்றணும், அதை சரியா நிறைவேற்றணும். இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கோபப்பட்டுருவான். பிள்ளைகளுக்குன்னு நாம செய்ய வேண்டிய தகப்பனாக இருந்து செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை சரியா நிறைவேற்றணும்னு சொன்னா அல்லாஹ் கோபப்பட்டுருவான். பெற்றோர்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அந்த கடமையை நிறைவேற்றணும். உடன் பிறந்தவர்களுக்கு ரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, அந்தந்த கடமைகளை நிறைவேற்றி விடணும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இவங்க எல்லாம் உங்க கூட வந்து நின்ற மாட்டாங்க,
எல்லாமே உங்களுக்கு அற்ப சுகம் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். ஒமா இந்தல்லாஹி கைரும் ஆபக்கா, நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது அதை சரியா நீங்க நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒமா இந்தல்லாஹி கைரும் ஆபக்கா, அல்லாஹ்விடத்துல இவை அனைத்துக்கும் உங்களுக்கு நல்லதுகளும் நனவுகளும் இருக்கிறது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றார். இது இரண்டாவது விஷயம். மூணாவது அல்லாஹ் சொல்றான், லில்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வுடைய கருணையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் எனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், எனக்கு அல்லாஹ் தன்னுடைய கருணையை வழங்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் லில்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வை நம்பும் நம்பிக்கையாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு மேலானது என்பதாக அல்லாஹ் சொல்றான். முதல்ல நம்பிக்கையை வச்சிருங்க, முழு நம்பிக்கையை அல்லாஹ் மேல வச்சிருங்க. உங்களுடைய தவக்கல் அல்லாஹ் மேல தான் இருக்கும். எல்லா விதமான சூழ்நிலையிலையும் எல்லா விதமான நிலைகளிலேயும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்மை பாதுகாப்பான். என்னுடைய இறை நம்பிக்கையில நாம உறுதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்து விடும் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். மிக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகின்றானோ அத்தகைய நல்லவர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த கருணையை அடையக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.